வணக்கம் வணக்கம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேட்டா வித் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பைவோட் டேபிள். அதாவது இன்னைக்கு நம்ம 100 டேஸ் டேட்டா அனலிட்டிக் ஜேர்னியில் டே 11 பார்க்க போகிற டாபிக் வந்து பைவோட் டேபிள். ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் எக்ஸலில் பைவட் டேபிள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸல் யூஸர் ஆயிருவீங்க. ஸோ அந்த டாபிக் வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ லென்த்தாக போக தான் செய்யும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். இப்போது நம்மக்கிட்ட ஒரு 10 ரோஸில் டேட்டா இருக்குது, இல்லைனா 20 ரோஸில் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளே அதை கணக்கு போடலாம். 100 ரோஸ்னா கூட கொஞ்ச நேரம் டைம் எடுத்து கூட கணக்கு போட்டுக்கலாம். ஆனால் 10,000 ரோ, 50,000 ரோ, 1,00,000 ரோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால ஒரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ பேர் இருக்காங்க, எந்த சிட்டில சேல்ஸ் எவ்வளோ அதிகம் இருக்கு அப்படின்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த பைவோட் டேபிள், ஓகேவா? ஒரே கிளிக்ல வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கும், சம்மரி ரிப்போர்ட் உருவாக்குறதுக்கும் அண்டு சீக்கிரமாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான் பைவோட் டேபிள். பைவட் டேபிள்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா பைவட் டேபிள் அப்படிங்கிறது ஒரு பெரிய டேட்டாவை சில செகண்ட்ஸில் சம்மரியாக மாற்றி கொடுக்குற டூல். உங்களுக்கு புரியுதா? பெரிய டேட்டாவை சில செகண்ட்ஸில் சம்மரியாக மாற்றி கொடுக்குற ஒரு டூல். அதாவது 1000 ரோஸாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவையான தகவலை மட்டும் ஒரே கிளிக்கில் காட்டும். ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓனர் இருக்காருன்னு நினச்சிக்கோங்க. அவர் டெய்லி மில்க்கு, ரைஸு, ஆயிலு, சோப்பு, சுகரு இப்படி ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸை வந்து விற்கிறாரு. ஒரு மாதம் முடிஞ்சதும் அவர் என்ன தெரிஞ்சுக்கணும்? எந்த ப்ராடக்ட் அதிகமாக விற்றுருக்குன்னு தெரியணும். அப்புறம் எந்த கேட்டகரியில் அதிகமாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. கேட்டகரி மீன்ஸ் கிராசரிஸா, வெஜிடபிள்ஸா, ஆர் எனி அதர் இந்த ஷாம்பு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸா அந்த மாதிரி பார்க்கணும். அடுத்து எந்த சிட்டியில் அதிகமாக சேல்ஸ் நடந்திருக்கு. நிறைய பிரான்ச் வச்சுருக்காங்களா, எந்த சிட்டியில் நிறைய சேல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் எந்த மந்தில் நல்ல சேல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா கால்குலேட்டர் வச்சு நம்ம கணக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இதிலே போயிடும். ஆனால் நம்ம பைவோட் டேபிள் யூஸ் பண்ணால் 5 செகண்ட்ஸ் அவ்வளோதான். இதனால தான் எல்லா கம்பெனிஸ்லேயும் பைவோட் டேபிள் பயன்படுத்துகிறாங்க, ஓகேவா? அதை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம், வாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, பைவோட் டேபிள் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இல்ல, ஃபார்முலா இல்ல. இது ஒரு ரிப்போர்ட் உருவாக்குற டூல். இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைவோட் டேபிள்னா என்ன? அதை எப்படி கிரியேட் பண்ணுறது? ரோஸ், காலம்ஸ், வேல்யூஸ், ஃபில்டர்ஸ் அப்படின்னா என்ன? எப்படி அனலைஸ் பண்றது? எல்லாமே பார்க்குறோம், ஓகேவா? வாங்க. ஓகே. இப்போ பைவோட் டேபிள்னா என்னன்னு உங்களுக்கு டெஃபனிஷன் புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம எக்ஸல்ல வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம், பைவோட் டேபிள கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு டேபிள் எடுத்துக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு டேபிள் டைப் பண்ணுறேன். நீங்க என் கூட சேர்ந்து டைப் பண்ணுங்க எப்பவும் போல, ஓகேவா? ஹெட்டர கலெக்ட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட், சிட்டி, சேலரி, ஓகேவா? அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. பேரு போட்டுக்கலாம். அருண், பிரியா, ராகுல், திவ்யா, கவின், ஓகேவா? டிபார்ட்மெண்ட் வந்து ஹெச்ஆர் போட்டுக்கலாம். திவ்யாக்கு என்ன போடலாம்? ஃபைனான்ஸ் போடலாம். ஃபைனான்ஸ். அடுத்து ராகுலுக்கு வந்து ஐடி போடுவோம். ஐடி, தென் ஒரு ஹெச்ஆர், ஒரு ஐடி போட்டுக்கோங்க. சிட்டி போட்டோம்னா சென்னை, தென் மதுரை. மதுரை போட்டுக்கோங்க. இங்கே கோவை போட்டுக்கோங்க. தென் மறுபடியும் ஒரு சென்னை, இங்கே சென்னை போட்டுக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர்னு போடலாம், ஓகேவா? கோயம்புத்தூர், தென் மறுபடியும் ஒரு சென்னை போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். சென்னை. அடுத்து இப்போ சேலரி. சேலரி 50,000. தென் ஒரு 35,000 போடுங்க.
60 அப்புறம் ஒரு 45 ஒரு 40 போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே அவ்வளோதான். தென் இது கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். ஓகே. இதான் வந்து டேபிள். இந்த டேபிள வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டேட்டால இருக்கிற ஒவ்வொரு காலமுக்கும் ஒரு ஹெட்டர் இருக்கு. உங்களுக்கு தெரியும். எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட், சிட்டி, சேலரின்னு. ஹெட்டர் இல்லாம பைவோட் டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஹெட்டர் கண்டிப்பா இருக்கணும். அப்பனா தான் பைவோட் டேபிள் கிரியேட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நடுவுல பிளாங்க் ரோ அல்லது பிளாங்க் காலம் இருக்கக்கூடாது. எந்த இடத்துலயும் பிளாங்க் ரோவோ, பிளாங்க் காலமோ இருக்கக்கூடாது. ரூல்ஸ் எல்லாம் சொல்றேன். இது பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஹெட்டர் இல்லாம கிரியேட் பண்ணக்கூடாது பைவோட் டேபிள. அப்புறம் பிளாங்க் ரோ, பிளாங்க் காலம்னு எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, பைவோட் டேபிள் கரெக்ட்டா வேலை செய்யாது. ஓகேவா? இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் த டேட்டா. இப்ப இந்த முழு டேபிளையும் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோல் ஏ குடுக்கலாம். இல்லாட்டி மவுஸ்லயும் செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் கண்ட்ரோல் ஏ குடுக்குறேன். கண்ட்ரோல் ஏ. கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பைவோட் டேபிள் பண்ணணும். இன்சர்ட் போங்க. இன்சர்ட் போயிட்டு இந்தா இருக்கு பைவோட் டேபிள். அத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? பைவோட் டேபிள கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. இதுல என்ன கேக்குது? 2 முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து டேபிள் ஆர் ரேஞ்ச். இதுல என்ன பண்ணும்னா, எக்ஸெல் நம்ம டேட்டா ரேஞ்ச ஆட்டோமேட்டிக்கா அதுவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கும். கண்டுபிடிச்சு வச்சிருக்கு பாத்தீங்களா? ஆக்சுவலா என்ன போட்டிருக்கு அதுல? ஏலருந்து டி வரைக்கும். ஷீட் 1ல $Aலருந்து $D வரைக்கும். ஏன்னா நம்ம அந்த ஃபுல்லா அது வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. அது வரைக்கும் இருக்கிறனால. ஓகேவா? செலக்ட் பண்ணிருச்சு. இதுதான் நம்ம டேட்டா இருக்கிற ரேஞ்ச். இத நம்ம மாத்தணும்னு அவசியம் இல்ல. அதுவே வந்து செலக்ட் பண்ணி குடுத்துருக்கும். அப்புறம் வேர் டூ யூ வாண்ட் த பைவோட் டேபிள்? இங்க ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. இந்தா பாருங்க. சூஸ் வேர் யூ வாண்ட் த பைவோட் டேபிள் டூ பி பிளேஸ்டு அப்படின்னு இருக்கிற இடத்துல 2 ஆப்ஷன் இருக்கு. நியூ வொர்க் ஷீட், எக்ஸிஸ்டிங் வொர்க் ஷீட். பிகினர்ஸ்க்கு எப்பவுமே நீங்க வந்து நியூ வொர்க் ஷீட் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. அத தான் நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரிஜினல் டேட்டால வந்து அது சேஃபா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷீட்ல அது டேட்டா சேஃபா இருக்கும். நம்ம பைவோட் ரிப்போர்ட் வந்து தனியா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூ குடுத்து ஓகே குடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே குடுத்துக்கலாம். குடுத்தாச்சு. ஓகே. இப்ப நம்ம டேபிள்ல இருந்த எல்லா காலமும் உங்களுக்கு நேம்ஸும் வந்துருச்சு. இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, பைவோட் டேபிள் ஃபீல்ட்ஸ்ன்னு போட்டு எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட், சிட்டி, சேலரி இது எல்லாமே வந்துருச்சு. இந்த ஃபீல்டெல்லாம் நம்ம டிராக் அண்ட் டிராப் பண்ணி தான் ரிப்போர்ட்ட கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? இதான் பைவோட் டேபிள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். கீழ ஒரு 4 பாக்ஸ் இருக்கு தெரியுதா உங்களுக்கு? ஃபில்டர்ஸ், காலம்ஸ், ரோஸ், வேல்யூஸ். இந்த 4ம் பாக்ஸு. இந்த 4ம் நம்மளோட டேட்டா. ஓகேவா? இப்போ இது புரிஞ்சா நமக்கு பைவோட் டேபிள் நல்லா புரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட்டு வந்து ரோஸ். ரோஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, முதல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ரோஸ் பாக்ஸ்ல ட்ராக் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் எடுத்து ரோஸோட பாக்ஸ்ல ட்ராக் பண்ணியாச்சு. ஓகேவா? பண்ணியாச்சு. அடுத்து வந்து ரிப்போர்ட்ல ஐடி, ஹெச்ஆர், ஃபைனான்ஸ்ன்னு வந்திருக்கு. வந்திருக்கா பாருங்க. ஐடி, ஹெச்ஆர், ஃபைனான்ஸ்ன்னு வந்திருக்கு. ரோஸ் என்ன வேல பண்ணும் அப்டின்னா, ஒரு கேட்டகரி லிஸ்ட் உருவாக்கும். அதாவது நான் எந்த ஃபீல்ட்ல எந்த ஃபீல்ட நம்ம வந்து ரோஸ்க்கு ட்ராக் பண்றோமோ, இப்போ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஃபீல்ட வந்து ரோஸ்க்கு ட்ராக் பண்ணிட்டோம். அத பண்ண உடனே அதுதான் ரிப்போர்ட்ல மெயின் ஹெட்டிங். ஓகேவா? அதுதான் வந்து ரிப்போர்ட்ல மெயின் ஹெட்டிங். எந்த இத ரோஸுக்கு நம்ம ட்ராக் பண்ணி போடுறோமோ, இப்போ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ட தூக்கி ரோல போட்டிருக்கோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு ரிப்போர்ட்டோட மெயின் ஹெட்டிங். அடுத்து வந்து வேல்யூஸ். வேல்யூஸ் என்னன்னா, இப்போ சேலரி இருக்குல்ல, சேலரிய தூக்கி வேல்யூ பாக்ஸ்ல போடுங்க. சேலரிய தூக்கி வேல்யூ பாக்ஸ்ல போடுங்க. இப்படி தூக்கி போட்டாலே போதும். ஓகேவா? உடனே எக்ஸெல் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்களா? ஐடி டிபார்ட்மெண்டோட சேலரிய கூட்டிருச்சு. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்டோட சேலரிய கூட்டி குடுத்துருச்சு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்டோட சேலரியும் கூட்டி குடுத்துருச்சு. இதுதான் சம் ஆஃப் சேலரி. ஓகேவா? எக்ஸெல் எப்படி தெரிஞ்சது கூட்டணும்னு? அதுக்கு எப்படி தெரியும்? அது கூட்டணும் நம்ம எதுவும் சொல்லல. சேலரிய மட்டும் தூக்கி போட்டுருக்கோம். அதுவா எப்படி கூட்டுச்சு அப்படின்னா, ஏன்னா சேலரி ஒரு நியூமெரிக் காலம். நம்பர்ல எந்த காலம நம்ம தூக்கி வேல்யூஸ்ல போட்டாலும், அது சம்முன்னு தான் எடுத்துக்கும் டிஃபால்ட்டா. ஓகேவா? அதனால நம்ம சேலரிய தூக்கி போட்டோனே, அது எப்படி வந்து சம்மா மாறுச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ஒரு நியூமெரிக் காலம தூக்கி வேல்யூஸ்ல போட்டாலும், அது டிஃபால்ட்டா சம்முன்னு தான் எடுத்துக்கும். ஓகேவா? அடுத்து இப்போ என்னன்னா காலம்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மேனேஜர் வராரு. வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ்ல எனக்கு டோட்டல் சேலரி வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா, நம்ம கால்குலேட்டர் எடுத்து போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்கு தான் நம்ம அந்த பைவோட் டேபிள் யூஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கு பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டு ரோஸ்ல என்ன போட்டோம்? டிபார்ட்மெண்ட்ட தூக்கி போட்டுருக்கோம். அதாவது ரோஸ் என்ன நமக்கு சைட்ல என்ன வேணும்?
அவர் மேனேஜர் என்ன கேட்காரு, டிபார்ட்மெண்ட் வைஸ் சம் ஆஃப் சேலரி நமக்கு வேணும். ஓகேவா? வேல்யூங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போறது. ஸோ, அதுல நம்ம குடுக்க முடியாது. ஃபில்டர்லாம் வந்து ஃபில்டருக்கு யூஸ் பண்றது. ஸோ, நம்ம வந்து அங்கேயும் போட முடியாது. காலம்ஸாவும் நம்ம போட முடியாது. இப்போதைக்கு நம்ம ரோஸ்ல டிபார்ட்மெண்ட்ட போட்டிருக்கோம். டிபார்ட்மெண்ட் வந்து மொத்தம் 5 நேம் இருந்துச்சு. அதுங்க வந்து 2 தடவ இருக்கிறத எடுக்க முடியாது. ஹெச்ஆர், ஃபைனான்ஸ், ஐடி இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான். ஒரு 2 பேர் ஐடில இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். 2 பேர் ஐடில, 2 பேர் ஹெச்ஆர்ல இருந்தனால 5ஆ இருந்துச்சு. ஓகேவா? 3 பேர் வந்துட்டாங்க. வேல்யூஸ்ல நம்ம சேலரி தூக்கி போட்டோனே சம் ஆஃப் சேலரி வந்துருச்சு. இப்ப நீங்க உங்க மேனேஜர்ட்ட காட்டலாம். ஃபைனான்ஸ்ல டோட்டல் சேலரி இவ்வளோ, ஹெச்ஆர்ல டோட்டல் சேலரி இவ்வளோ அப்படின்னு நம்ம காட்டலாம். ஓகேவா? அதுக்காக தான் இது. இப்போ காலம்ஸ் பாக்ஸ்ல என்ன போடலான்னு பார்க்கலாம். இப்ப சிட்டி இருக்குல்ல, சிட்டி பாக்க தூக்கி காலம்ஸ்ல போடுங்க. ஓகேவா? காலம்ஸ்ல போட்டோம். இப்ப என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மேல சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அப்படின்னு காலம் உருவாயிருச்சு. பார்த்தீங்களா? இப்ப ரிப்போர்ட் இன்னும் டீட்டெயில் ஆயிருச்சு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த சிட்டில எவ்வளோ சேலரின்னு தெரியும் பாருங்க. இப்போ ஃபைனான்ஸ்ல நான் 45,000 ஒரே ஆளு தான் ஃபைனான்ஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. டோட்டலும் 45,000 ஓகேவா? அதுவும் மதுரை கோயம்புத்தூர்ல இருக்கவங்க ஃபைனான்ஸ்ல 45,000 வாங்குறாங்க. அடுத்து ஹெச்ஆரோட டோட்டல் வந்து 75,000 அதுல சென்னையில உள்ளவர் 40,000மும் மதுரையில உள்ளவரும் 35,000மும் வாங்குறாரு. அடுத்து ஐடில உள்ளது மொத்தம் 11,000 சாரி 11,000மா 1,10,000மா சம்திங் 1,10,000 அது ஃபுல்லாவே சென்னையில இருக்கிற ஒருத்தர் தான் வாங்குறாரு. ஓகேவா? இப்போ வந்து கிராண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 1,50,000 கோயம்புத்தூர்ல 45,000 அண்ட் மதுரையில 35,000 டோட்டலா எவ்வளோ வருதுன்னா 2,30,000 வருது நமக்கு இப்போ. ஓகேவா? இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்டின்னா ஏன் நீங்க நினைக்கலாம், ஐடில 2 பேர் இருந்தாங்களே, ஏன் ஒரே ஒரு காலம் மட்டும் வருது? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஐடில வேலை பார்க்குற 2 பேருமே நமக்கு சென்னை தான். ஸோ, அவங்க 2 பேரதையும் கூட்டி அதுவே ஒண்ணா குடுத்துருச்சு. ஓகேவா? அதனால உங்களுக்கு அப்படி காட்டுது. ஓகே. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எந்த சிட்டில எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்னு தெரியுது. ஓகேவா? ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கோயம்புத்தூர்ல உள்ளவர் 45,000 வாங்குறாரு. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவரு சென்னைக்கு 40,000மும், மதுரைக்கு 35,000மும் வாங்குறாரு. ஓகேவா? ஐடில உள்ளவங்க சென்னையில 1,10,000 வாங்குறாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்துருச்சு டீடைல்ஸ். அடுத்து ஃபில்டர்ஸ். இப்போ சிட்டியவே ஃபில்டர் பாக்ஸ்க்குள்ள மறுபடியும் ட்ராக் பண்ணி போடுவோம். சிட்டியவே தூக்கி போடுவோம். ஓகேவா? இருங்க. ஓகே. இப்போ சிட்டிய தூக்கி ஃபில்டர் பாக்ஸ்ல போட்டோம். மேல ஒரு டிராப் டவுன் வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த சிட்டி, சிட்டி ஆல் பக்கத்துல ஒரு டிராப் டவுன் வந்திருக்கு. இங்க ஒண்ணும் இல்ல. ஃபில்டர்ஸ் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நேத்து வீடியோல. அதுல நம்ம என்ன பண்ணுவோம்? எது வேணுமோ அத கிளிக் பண்ணிட்டு மீதிய விட்டுருவோம். அதுக்காக தான் இது. இப்போ என்ன பண்ணுங்க? செலக்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ் கீழ கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப சென்னைன்னு மட்டும் அன்கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அத கிளிக் பண்ணி சென்னை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோமா? வெயிட் பண்ணுங்க. சென்னை மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, என்ன வருது அப்டின்னா, உங்களுக்கு முழு ரிப்போர்ட் சென்னை டேட்டாவ மட்டும் தான் காட்டும். இப்போ இது முழு ரிப்போர்ட் கிடையாது. சென்னையில உள்ள டேட்டாவ மட்டும் இது காட்டுது. ஹெச்ஆர் சென்னையில உள்ளவரு 40,000 வாங்குறாரு. ஐடில உள்ளவரு 1,10,000 சேலரி வந்து சென்னையில வாங்குறாங்க. இப் இப்போ இது சென்னை டேட்டாவாயிருச்சு. இப்போ இத நம்ம கோயம்புத்தூர்ன்னு மாத்தி பார்க்கலாம். கோயம்புத்தூர்ன்னு குடுங்க. ஓகே. இப்போ கோயம்புத்தூர்ல ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. ஃபைனான்ஸ். அவர் 45,000 சேலரி வாங்குறாரு. ஓகேவா? உங்களுக்கு ஈஸியா ஒரு ட்ரிக் சொல்றேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ரோஸ் அப்டின்னா, கீழ உள்ள பட்டியல். வெர்டிகலா இருக்கிறது. ஓகேவா? காலம்ஸ்னா உங்களுக்கு ஹரிசாண்டல். ஆல்ரெடி தெரியும். வேல்யூஸ் அப்டின்னாலே நமக்கு ஏதாவது கால்குலேட் பண்ணணும், சம் பண்ணணும் அப்டின்னா தான் தேவைப்படும். ஓகேவா? ஃபில்டர்ஸ்னா எந்த தேவையான டேட்டா இந்த மாரி சிட்டீஸ் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேவா? அவ்வளதான். இந்த மாரி ஒரு ட்ரிக் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, பைவோட் டேபிள வந்து நீங்க மறக்கவே மாட்டீங்க. கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, பைவட் டேபிள்ல ரோஸ், காலம்ஸ், வேல்யூஸ், ஃபில்டர்ஸ் இதெல்லாம் இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஸ் வந்து என்ன பண்ணும்னா கேட்டகரிஸ் உருவாக்கும். கேட்டகரிஸ்னா உங்களுக்கு எப்படி சொல்றது? இப்போ சென்னை, கோயம்புத்தூர் அதுலயும் நம்ம கேட்டகரிஸ் உருவாக்கலாம். ஆனா, இப்ப கேட்டகரி ஐடி கேட்டகரி ஒண்ணு, ஃபைனான்ஸ் கேட்டகரி ஒண்ணு. இப்ப டிபார்ட்மெண்ட்டா நம்ம கேட்டகரின்னு சொல்லலாம். ஸோ, அத கேட்டகரிஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காலம்ஸ்னா என்ன பண்ணும்னா, டேட்டாவ ஹரிசாண்டலா பிரிக்கும். ஹரிசாண்டலா பிரிச்சு குடுக்குறது தான் காலம்ஸோட வேலை. வேல்யூஸ்ல எப்பவுமே நம்ம ஒரு கால்குலேஷனுக்காக தான் வேல்யூஸ யூஸ் பண்ணுவோம். லைக் சம், கவுண்ட், ஆவரேஜ்ன்னு எல்லாமே அது பண்ணும். ஓகேவா? ஃபில்டர்ஸ் வந்து தேவையான டேட்டாவ மட்டும் காட்டுறதுக்கு. இதுல எந்தெந்த ஃபீல்டு உங்களுக்கு இருக்கிற டேட்டாக்கு நீங்க எது எது வேணுமோ, அத நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது டேட்டாவ பொறுத்தது. ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இந்த சம்மு மட்டும் வந்துச்சுல்ல, அதிலேயே கவுண்ட், ஆவரேஜ், வேல்யூ, ஃபீல்ட் செட்டிங் இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். வாங்க. ஓகே. இப்ப வந்து நமக்கு பைவோட் டேபிள் கிரியேட் பண்ண தெரியும். ரோஸ், காலம்ஸ், வேல்யூஸ், ஃபில்டர்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தவும் தெரியும். ஆனா, இத மட்டும் நம்ம வச்சு இது பண்ண முடியாது. இதுக்கு போக ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸும் இருக்கு. நான் அதையும் சொல்றேன்.
ஃபர்ஸ்ட்டு வந்து சம். நம்ம சேலரி காலமா வேல்யூஸ்ல போட்டதும் எக்ஸல் ஆட்டோமேட்டிக்கா சம்முன்னு எடுத்துச்சு. ஏன்னா சேலரிங்கிறது ஒரு நம்பர். அதனால எக்ஸல் என்ன நினைக்கும்னா, இந்த நம்பர கூட்டணும் அப்படின்னு அதுவே நினைச்சுக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அது டோட்டல் சேலரி குடுத்துச்சு. அடுத்து வந்து கவுண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மேனேஜர் வந்து உங்கள்ட்ட இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்காரு. "சேலரி வேணாம் எனக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு சொல்லு" அப்படின்னு சொல்றது. இப்ப சொல்லும்போது நம்ம சம்ம வந்து எடுக்க முடியாது. அதுக்கு வந்து நமக்கு கவுண்ட் வேணும். இத எப்படி மாத்தணும் அப்படின்னா, வேல்யூ வேரிஸ்ல சம் ஆஃப் சேலரி அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இந்தா இருக்கு பாருங்க. இத அப்படியே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல உங்களுக்கு வரும். அந்த ஃபீல்டு மேல ரைட்டா கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபீல்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாத்தீங்களா? வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுக்குள்ள போங்க. போனீங்கன்னா, அங்க நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சம்மு, கவுண்டு, ஆவரேஜு, மேக்ஸு, மினிமம், ப்ராடக்ட்ன்னு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அதுல கவுண்ட் செலக்ட் பண்ணலாம். கவுண்ட். கவுண்ட் ஆஃப் சேலரி. கவுண்ட் ஆஃப் சேலரி அப்டின்னா, என்ன பண்ணுவாங்க? டிபார்ட்மெண்ட்டு ஹெச்ஆர், ஐடி, ஃபைனான்ஸ்ன்னு வந்துருச்சு. அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க. இதுல நம்ம எல்லா சிட்டியும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுல கொஞ்சம் ஹைட் ஆயிருக்குல்ல தெரியுதா உங்களுக்கு? ஓகேவா? இப்போ உங்களுக்கு அதுல என்ன காட்டுது அப்டின்னா, கவுண்ட் ஆஃப் சேலரினா ஃபைனான்ஸ்ல ஒருத்தர் சேலரி வாங்குறாரு. ஹெச்ஆர்ல 2 பேர் சேலரி வாங்குறாரு. ஐடில 2 பேர் சேலரி வாங்குறாரு. இப்போ உங்களுக்கு கவுண்ட் வந்துருச்சு. கவுண்ட்னா எத்தன ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்டிங்கிறத காட்டுறது தான் கவுண்ட். கூட்டுறது கிடையாது. ஆட் பண்றது கிடையாது. ஆட் பண்றது சம்மு. கூட்டுறதுக்கு வந்து கவுண்ட். ஓகேவா? இப்போ மேனேஜர் வந்து ஐடில எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு கேட்டா, நீங்க ஈஸியா சொல்லலாம். அடுத்து வந்து ஆவரேஜ். ஆவரேஜ்ன்னா என்ன சொல்றதுன்னா, மேனேஜர் வராரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எனக்கு ஆவரேஜ் சேலரி என்னன்னு சொல்லு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா ஆவரேஜ் சேலரி சொல்லு அப்டின்னா, மறுபடியும் அங்க போங்க. வேல்யூஸ் போயிட்டு கவுண்ட் ஆஃப் சேலரி இருக்கிறத வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்குள்ள போய் ஆவரேஜ்ன்னு மாத்துங்க. ஆவரேஜ். ஓகே. இப்போ ஆவரேஜ்ன்னு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபைனான்ஸ்ல ஆல்ரெடி ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு. அவரு 45,000 வாங்குறாரு. ஓகேவா? ஹெச்ஆர்ல 2 பேர் இருந்தாங்க. 2 பேரோட சம்பளமும் சேர்த்து எவ்வளோ வந்திருக்கும் அப்டின்னா, ஆ 75,000 வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆவரேஜவும் 2ஆல டிவைட் பண்ணி போட்டாங்க. அண்ட் ஐடில 1,10,000 வாங்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும். அத 55,000 மாத்திருக்காங்க. ஸோ ஆவரேஜ்னா என்ன? இருக்கிற சேலரிய கூட்டி எத்தன சேலரி கூட்டணுமோ அது இப்போ 2 இப்போ ஐடில 2 சேலரி இருந்துச்சு. அந்த 2யும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க. ஹெச்ஆர்ல 2 சேலரி அதையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆவரேஜ். ஓகேவா? ஒரே ஒரு சேலரி இருந்துச்சுன்னா, அவங்க அந்த சேலரிய அப்படியே போட்டுருக்காங்க. எல்லா வேல்யூஸையும் கூட்டி அந்த ரெக்கார்ட்ஸ வச்சு நம்ம வந்து அத டிவைட் பண்றது தான் ஓகேவா? அடுத்து. இப்போ உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, சம்முனா மொத்தம், கவுண்ட்னா எண்ணிக்கை, ஆவரேஜ்னா சராசரி. இந்த 3 தான் நீங்க அதிகமா யூஸ் பண்ற கால்குலேஷன்ஸா இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒரிஜினல் டேட்டால இப்ப அருண் சேலரி வந்து 50,000 இருக்கு. 50,000ன்னு வச்சிருக்காங்க. அத நம்ம 70,000 அப்படின்னு மாத்துறோம்னு வச்சுக்கோங்க. மாத்துவோம். இருங்க. இப்போ இதுல யாரோடத மாத்தலாம்? பிரியாவோடத மாத்தலாம். அவர் ஹெச்ஆர்ல ஒர்க் பண்றாங்க. ஒரு 55,000 போடலாம். ஓகேவா? 55,000 போடுவோம். இப்ப இதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. பிரியாங்கிறது ஹெச்ஆர்ல ஒர்க் பண்றாங்க. 55,000ன்னா எக்ஸ்ட்ரா நம்ம நெறைய அமௌண்ட் போட்டுருக்கோம். அப்ப ஆவரேஜ் மாறணும். ஏன் மாத்தல அப்டின்னா, அதுக்கு லைவா பாக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அது ஒரு சம்மரி ரிப்போர்ட். பைவோட் டேபிள்ங்கிறது ஒரு சம்மரி ரிப்போர்ட். அது போய் லைவா பாத்துட்டு வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பைவோட் டேபிளுக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் குடுத்தீங்கன்னா, புதிய சேலரி வந்து அப்டேட் ஆகும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இப்போ நம்ம அங்க வந்து சேலரி அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ரெஃப்ரெஷ் பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்றோம். ரெஃப்ரெஷ் குடுத்தோனே என்ன ஆகும் அப்டின்னா, 40,000 47,500ன்னு வருது. எப்படி அப்டின்னா, அங்க நம்ம சேலரிய மாத்தியிருக்கோம். ஸோ ஆவரேஜும் மாறும். அங்க பிரியாவ வந்து நம்ம 20,000 கிட்ட சேலரி கூட்டியிருக்கோம். ஸோ இங்க ஆவரேஜுங்கிறது 47,500ன்னு மாறிடுச்சு. ஸோ எப்போவுமே நீங்க பழைய டேட்டாவ மாத்துனீங்கன்னா, புது டேட்டாக்கு போய் ரெஃப்ரெஷ் குடுக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, பிரியாவ வந்து நம்ம 55,000 ஸோ ஹெச்ஆர்ல 2 பேர் இருக்காங்க. டோட்டலா வந்து 95,000 சேலரி வருது. பிரியா 55,000, கவின் 40,000, 95,000 ஸோ அதில பாதி ரூ. 47,500. இப்போ உங்களுக்கு கரெக்ட்டா ஆவரேஜ் வந்துருச்சு. பழைய டேட்டாவும் அப்டேட் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது பார்க்க போறோம் என்னன்னா, வெயிட் பண்ணுங்க.
ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எப்போவுமே ரெஃப்ரெஷ் பண்ண மறந்துடாதீங்க. அதை வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும் அப்பப்போ. ஓகேவா? இப்போ ஒரு மேனேஜர் வந்து உங்ககிட்ட வந்து ஆவரேஜாக எவ்வளோ சேலரி எல்லாத்துலேயும் அப்படின்னு கேட்டால் உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஆவரேஜ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறோம். மறந்துடாமல் எப்போவுமே ஒரு டேட்டா இது பண்ணிங்கன்னா அதை ரெஃப்ரெஷ் பண்ண கற்றுக்கோங்க. அடுத்து ஷீட் 1 போங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாயினிங் டேட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். அதாவது இந்த ஜாயினிங் டேட் எது க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா குரூப்பிங்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை பார்க்குறதுக்காக இந்த ஜாயினிங் டேட்டை க்ரியேட் பண்ணலாம். குரூப்பிங் இப்போ 5/1/26ன்னு போடுங்க. அடுத்து அப்படியே எல்லாத்தையும் கீழே இழுத்து விட்டு நம்ம லைட்டாக ஒரு நம்பர் மட்டும் மாற்றிக்கலாம். கீழே இழுத்து விட்ருங்க. ஓகே, சேஞ்ச் த 1. ஓகே, அப்படியே ஒரு ஏதாவது ஒரு 2 இதை குரூப்பிங் பண்ணுறதுக்காக ஒன்றா வச்சுருங்க. ஓகே ஓகே. இப்போ அடுத்து வந்து நம்ம அங்கே போகணும். ஷீட் 2க்கு போயிட்டு ஜாயினிங் டேட்டு வரல. ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டோம், வரல. இதில் ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு பைவோட் டேபிள் க்ரியேட் பண்ணும்போது ரேஞ்சுன்னு ஒன்று செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஜாயினிங் டேட் வந்து அதை விட்டு தாண்டி இருக்கும். A1லேருந்து D6 D வரைக்கும், ஏலேருந்து D வரைக்கும் நம்ம இது பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து இது வராது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் வராது. சர்ச் பண்ணி பாருங்கள், வராது. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே நீங்கள் ஈயை வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. இது ஈயில் இருக்குது. நம்ம எடுத்தது ஏலேருந்து D வரைக்கும் தான். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சை அழிச்சு விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே காட்டும். மேலே இருக்குது பாருங்கள், பைவோட் டேபிள் அனலைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை தொடுங்க. எப்போவுமே நம்ம வந்து ரேஞ்சை மாற்றணும் அப்படின்னா பைவோட் டேபிள் அனலைஸ்னு போய் எடுக்கணும். அங்கே நம்ம ஏலேருந்து D வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஈயை கவர் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிற பைவோட் டேபிள் அனலைசிஸை வந்து நம்ம போய் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், ஒரு லைட்டாக ஹேங் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். திஸ் ஆர் ரோஸ் ஆர் காலம்ஸ் அண்டு மேலே போங்க. பைவோட் டேபிளை கிளிக் பண்ணிங்கனாலே மேலே அந்த அனலைஸ் வந்துடும். அனலைஸ் போனீங்கன்னா அதை தொடுங்க. கிளிக் தட். அதுதான் அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. பைவோட் டேபிள் அனலைஸ்க்குள்ளே போன உடனே என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ எல்லாம் ஓகே. ஏலேருந்து D வரைக்கும். அடுத்து E காலமில் ஜாயினிங் டேட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அதனால் பைவோட் டேபிள் போங்க. சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் கீழே இருக்குது பாருங்கள். கரெக்டாக அதுக்கு நேராகவே கீழே இருக்குது. அதுக்குள்ளே போங்க. டேட்டா சோர்ஸ் இப்போ அவங்களுக்கு வந்து என்ன காட்டுது, ஷீட் 1ல் ஏலேருந்து D வரைக்கும் காட்டுது. அதை நம்ம என்ன பண்ணோன்னா, சாரி இது மொத்தமாக அழிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணலாம். நீங்கள் அதை வந்து மொத்தமாக அழிச்சா உங்களுக்கு போட தெரியும்னா ஓகே. அதில் உள்ளதை நீங்கள் அப்படியே பார்த்து தான் அடிக்கணும். நான் வந்து இப்போது அதை டைப் பண்ண நேராகும்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு அந்த Dன்னு இருக்கிறத மட்டும் அழிச்சிட்டு ஈன்னு போடுங்க. ஓகேவா? இப்போ அது என்ன பண்ணுன்னா ஏலேருந்து E வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். ஸோ ஜாயினிங் டேட்டும் அது கூடயே சேர்ந்து உள்ளே வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா அங்கே ஜாயினிங் டேட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம இதை வச்சு குரூப்பிங் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயினிங் டேட் எடுத்து ரோஸில் போடணும். ஓகேவா? ஜாயினிங் டேட் எடுத்து ரோஸில் போடுங்க. வெயிட் பண்ணுங்கள். தீஸ் ஆர் கால்ட் குரூப்பிங்னா என்ன அப்படின்னா அந்த மந்த்ஸ் இப்போ ஒரு ஜாயினிங் டேட், ஒரு மேனேஜர் வராரு. மேனேஜர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஜாயினிங் டேட்டு இந்த மாதத்தில் சேர்ந்தவங்கலாம் ஒரு குரூப்பாக கொடு அப்படின்னு கேட்டால் சொல்கிறதுக்கு. ஸோ நம்ம ஜாயினிங் டேட்டை தூக்கி ரோஸில் போட்டாச்சு. இதை என்ன பண்ணணுன்னா கிளிக் பண்ணுங்கள். இப்போ அது வந்துருச்சு. உங்களுக்கு இப்போ புரியாது. வெயிட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதை குரூப் கொடுக்கணும். குரூப் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா மந்த்ஸ் கொடுக்கணும். மந்த்ஸ்ன்னு கொடுங்க. ஓகே. இப்போ ஏன் மேன்னு வருது அப்படின்னா, ஏன் மேன்னு வருது, ஆக்சுவலாக நமக்கு மே மட்டும்தான் இருக்குது. இப்போது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எக்ஸலுக்குன்னு ஒரு டிஃபால்ட் ஃபீச்சர் இருக்குது. நம்ம எப்போவுமே டேட் டைப் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது மந்த்து, எப்போவுமே செகண்ட் இருக்கிறது டேட்டு. நான் எப்படி டைப் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு உள்ளதெல்லாம் டேட்டு, செகண்டில் உள்ளதை மந்த்துன்னு நினச்சி நம்ம செகண்டில் உள்ளதை நான் மாற்றிருக்கேன். ஸோ எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது தான் மந்த்து, அடுத்து டேட்டு, அடுத்து நமக்கு இயர். ஓகேவா? ஸோ மந்த்தை வந்து இப்போ நம்ம மாற்றிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள்.
நம்ம அது மேலே ஃபார்மட் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இப்போ அது மந்தில் இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ வந்துருச்சு. மேல, ஜூனில், ஜூலையில், ஆகஸ்ட்டில். ஆக்சுவலாக மேனேஜர் என்ன கேட்டார் அப்படின்னா, இந்த மாதத்தில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அவர் ஆவரேஜ் ஆஃப் சேலரி கேட்கல. மேலே எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜூனில் எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டனால அந்த வேல்யூஸ் போங்க, அந்த ஆரோ ட்ராப் டவுன் பண்ணுங்கள். வேல்யூஸ் போயிட்டு ஆரோவை ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா எப்பவும் போல் வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ்குள்ளே போகணும் நம்ம. ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதா? 2 மே இருக்குது. ஸோ அங்கே மேலே மட்டும் 5 பேரில் 2 மே இருக்கனால மே 1 இதாக இருக்குது. உங்களுக்கு காட்டும். மே மட்டும் 2 அப்படின்னு காட்டணும். காட்டுதான்னு பார்ப்போம். ஓகேவா? கவுண்டு கொடுத்தாச்சு. கவுண்ட் ஆஃப் சேலரியில் மேலே மட்டும் 2 காட்டுது. ஏன்னா மேலே 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படி தான் அங்கே செட் பண்ணியிருக்கோம் டேட்டா. ஓகேவா? இப்போ கவுண்ட் ஆஃப் சேலரி நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு இதில் வந்து நிறையா பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறேன். நான் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். என்னென்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் டோட்டல் சேலரி, டிபார்ட்மெண்ட் வைஸ் டோட்டல் சேலரி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு இது பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், நான் அது காட்டுறேன். இப்போ கவுண்ட் ஆஃப் சேலரி பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் எதுனாலும் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ரோஸ்னால் என்ன, ஃபில்டர்ஸ்னால் என்ன, காலம்ஸ் வேல்யூஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரோஸ்னால் கேட்டகரிக்கு, வேல்யூஸ்னால் எப்போவுமே கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறது, அண்ட் காலம்ஸ் வந்து நமக்கு ஹரிசாண்டலாக வர வேண்டியது, ஃபில்டர்ஸ்க்கு வந்து நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் காட்டிக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்ததை பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். கவுண்ட் ஆஃப் சேலரி சொல்லியாச்சு. இதிலே வந்து நிறைய உங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக். நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணக்கூடியது. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நிறைய மிஸ்டேக்ஸ் நீங்கள் பிகினராக ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. என்னென்னா ஹெட்டர் இல்லாமல் பைவட் டேபிள் க்ரியேட் பண்ணக்கூடாது, அண்ட் பிளாங்க் காலம் பிளாங்க் ரோ இருந்தாலும் க்ரியேட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு என்ன இருக்குது, ஃபார்மெட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, டிபார்ட்மெண்ட் வைஸாக எனக்கு வந்து ஒரு என்ன வேணும், டிபார்ட்மெண்ட் வைஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மந்த்ஸை தூக்கிட்டு டிபார்ட்மெண்ட்டை தூக்கி உள்ளே போடுவோம். டிபார்ட்மெண்ட் வைஸாக எனக்கு டோட்டல் சேலரி சொல்லுவோமா, டோட்டல் சேலரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. கொடுங்க. வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சம் ஆஃப் சேலரி வந்துருச்சு. ஓகேவா? உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு டோட்டல் சேலரின்னு வந்துருச்சு. அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன போடலாம், எம்ப்ளாயி, கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா என்ன பண்ணுவோம், அதுவும் கொடுத்துரும். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஏதாவது ஒன்று நீங்களாக ஒன்று கண்டுபிடிங்க. என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆவரேஜ் சேலரி வந்து கண்டுபிடிங்க. ஓகேவா? டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி நீங்கள் பார்த்துருங்க. ஓகேவா? அது பைவோட் டேபிள் வந்து முழுமையாக முடிஞ்சிடுச்சு. ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக எப்படி இதை பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் கம்பெனியில் டேட்டா அனலிஸ்ட்டாக வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேனேஜர் உங்களை கூப்பிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறார், இந்த மாதம் சேல்ஸ் ரிப்போர்ட் 5 நிமிஷத்துக்குள்ளே வேணும். இந்த மாதத்தோட சேல்ஸ் ரிப்போர்ட் 5 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு வேணும். அவர் என்னென்ன அவுட்கம்ஸ் கேட்பார் அப்படின்னா, எந்த டிபார்ட்மெண்ட் அதிக சேல்ஸ், எந்த சிட்டியில் அதிக ரெவன்யூ, ஆவரேஜ் சேலரி என்ன, எத்தனை எம்ப்ளாயீஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, எந்த மந்த் அதிக எம்ப்ளாயீஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பைவட் டேபிள்ஸ் இப்போ நம்ம பண்ண மாதிரி ஒரு 5 மினிட்ஸில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஓகேவா? இதுக்கெல்லாம் ஃபார்முலா எழுத ஆரம்பிச்சிங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். இதே பைவட் டேபிள்னால் ஈஸியாக முடிச்சிடலாம். ரிப்போர்ட்டும் ரெடி ஆயிரும். தட்ஸ் ஆல். பிகினர்ஸ் பண்ணுற காமனான மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேட்டாவை சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணாமல் விட்ருவாங்க. அது ஒன்று. ரிசல்ட் வந்து பழசாகவே இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. அடுத்து காலம் ஹெட்டர் இல்லாமல் பைவட் டேபிள் எப்போவுமே க்ரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸல் சரியாக வந்து அதை அனலைஸ் பண்ணாது. அடுத்து டேட்டா நடுவில் பிளாங்க் ரோவோ பிளாங்க் காலமோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தனாலும் ராங் ரிசல்ட் வந்து காட்டும். அடுத்து ஜாயினிங் டேட் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா குரூப் ஆப்ஷன் வேலை செய்யாது. டேட் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஓகேவா? இன்டர்வியூ கொஷின்ஸ் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு கொஷினை சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு பைவட் டேபிள்னா என்ன அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அதை போய் பாருங்கள். ஓகேவா? அடுத்து ஒருவேளை பைவட் டேபிள் அப்டேட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த கொஸ்டின், ரோஸ் என்ன பண்ணும், காலம்ஸ் என்ன பண்ணும், வேல்யூஸ், ஃபில்டர்ஸ் இதோட வேலையெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் வந்து பைவட் டேபிளில் எந்தெந்த கால்குலேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பைவட் டேபிளில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதை நீங்கள் சும்மா எதுனாலும் சொல்லலாம். லைக் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க, ஹச்ஆர் அந்த மாதிரி.
ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, பைவோட் டேபிள்னா என்ன? அத எப்படி கிரியேட் பண்றது? அதுல ஒரு 4 இது இருக்கு. ரோஸ், காலம்ஸ், வேல்யூஸ், ஃபில்டர்ஸ். அது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து அதுல இருக்க ஃபங்ஷன் சம்மு, கவுண்ட், ஆவரேஜ், ரெஃப்ரெஷ் குரூப் இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நீங்க பைவோட் டேபிள வந்து கத்துக்கிட்டீங்க ஓரளவுக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மென்ட் இருக்கு. நான் உங்களுக்கு அத காட்டுறேன். அத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. இது மேல உள்ள ஹாஃப். இத அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. லைக் எங்க நித்யா, விக்னேஷ், நித்யா வரைக்கும் எடுத்துக்கோங்க. அடுத்து நான் கீழ காட்டுறேன். டே 1 ஓட அசைன்மென்ட் வந்து பைவோட் டேபிள், எம்ப்ளாயி சேல்ஸ் டேட்டா உங்களுக்கு நான் குடுத்துருக்கேன். இத டைப் பண்ணி நீங்க போட்டு பாருங்க. ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எடுத்துக்கோங்க. அடுத்து 8 வித்யால இருந்து கரெக்ட்டா இருக்கும். ஓகே அவ்வளதான். இத அப்படியே எடுத்துக்கோங்க. மேல அங்க விட்டத அப்படியே எடுத்துக்கோங்க. டோட்டலி ஒரு 12 எம்ப்ளாயீஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. அதுல உங்களுக்கு நான் நெறைய டாஸ்க்கும் குடுத்துருக்கேன், ஃபில்டர்ஸும் குடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு போனஸ் சேலஞ்ச் இருக்கு. அத பண்ணி பார்க்குறவங்க பண்ணி பாருங்க. அண்ட் ஆன்ஸர்ஸ வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. இதெல்லாம் வந்து டாஸ்க்க முடிச்சுட்டு ஈஸியா வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. டாஸ்க்கெல்லாம் முடிச்சுட்டு உங்க பைவோட் டேபிளோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து Google Driveல லிங்க் பண்ணி அந்த லிங்க்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. உங்களுக்கு வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அசைன்மெண்ட்ட கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம எக்ஸல் சீரிஸ்ல டேஷ்போர்ட் கிரியேஷன் பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு ரியல் டைம் எக்ஸல் ப்ராஜெக்ட், கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கும். இந்த எக்ஸல் கோர்ஸ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இன்னும் 2 டேஸ்ல. உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட்டிங்ல இருந்து நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோமோ எல்லாத்தையும் வச்சு ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட். நியர்லி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 2 ஹார்ஸ் இருக்கும். ஓகேவா? எல்லாருமே ரெடியா இருங்க. என்னைக்கு அப்டின்னா சனிக்கிழமை. ஓகேவா? ரெடியா இருங்க. ஓகே நண்பர்களே. சி யூ ஆன் டே 12.